எல்லாருக்கும் வணக்கம். உங்ககிட்ட ஒரு அட்டண்டன்ஸை போட்டு ஒரு 2-3 செய்திகளை பகிர்ந்துக்கிட்டு ஓடி போயிடுறேன். ஒன்றும் இல்லை, இந்த பள்ளி நிர்வாகங்களுக்கு வர மூலம் மழுங்கிட்டு போயிட்டு இருக்குதான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நம்மளாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த காலத்தில் ஸ்கூலுக்கு கெஸ்ட்டுன்னு யாராவது கூப்பிட்டு வராங்க அப்படின்னா அந்த கெஸ்ட்டை பார்த்து மாணவர்கள் இன்ஸ்பயர் ஆகக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு துறையில் சாதனை படைத்த யாராவது ஒரு நபரை கூப்பிட்டு வருவாங்க. அவங்கள பார்த்து அடடா நம்மளும் இந்த மாதிரி சாதிக்கணும் அப்படின்ட்டு மாணவர்களுக்கு எண்ணம் தோன்றக்கூடிய அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய கெஸ்ட்டுங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வருவாங்க. இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க, ஒரு காலேஜில் இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ன்ட்டு எவனோ ஒருத்தன் ஏதோ ரீல்ஸ் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு சுற்றிட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து கூப்பிட்டு வந்து அவன் ஏதோ பெரிய ஹீரோ மாதிரி அவனை பில்டப் பண்ணி அவனை வச்சுக்கிட்டு மாணவர்கள்கிட்ட நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் ஏதோ வீடியோ காலில் மாட்டினான், ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி மாட்டினான்னு வச்சுங்களேன். அந்த வகையில் இப்போ சமீபத்தில் ஒரு ஸ்கூலில் நடந்த ஒரு கூத்து பார்த்துருங்க. நீங்கள் அமைதியாக இருந்தால் நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் திவாகர் அவர்கள் இப்பொழுது உங்களை நோக்கியே அவர் வந்து கொண்டிருக்கின்றார். பார்த்துக்கிட்டீங்களா எப்படியாப்பட்ட ஒரு சாதனையாளரை கூப்பிட்டு வந்து மாணவர்கள்கிட்ட கெஸ்ட்டுன்ட்டு நிப்பாட்டி இருக்கிறாங்கன்ட்டு. இசைஞானி இளையராஜா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர்கிட்ட கேட்பாரு, இந்த கேள்வியை என்னை பார்த்து கேட்குறே, உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பத்திரிகையாளர் சொல்லுவார், ஆமாம் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு இளையராஜா சொல்லுவார், எந்த அறிவை வச்சு உனக்கு அறிவு இருக்குதுன்னு நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்பார். அப்போ எல்லாரும் அது கிண்டல் பண்ணாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு ஆழ்ந்த ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வி தான் அது. இந்த பள்ளி நிர்வாகங்கள் கிட்ட நம்ம கேட்க வேண்டியது அதுதான், உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? அப்படி இருக்குதுன்னு நீ நினைச்சேன்னா எந்த அறிவை வச்சு உனக்கு அறிவு இருக்குதுன்னு நீ கண்டுபிடிச்ச? அறிவு இருக்கிறவன் செய்கிற செயலா இது? இவனே வந்து இவனை நடிப்பு அரக்கன்னு சொல்லிக்குவான். நீங்க சொல்லுங்க, இவன் நடிப்பு அரக்கனா? இவன் ஒரு அரக்கிருக்கேன், எதையாச்சும் பண்ணிட்டு தெரிய வேண்டியது, ட்ரோல் ஆக வேண்டியது. இவனை யூஸ் பண்ணுறதே சோஷியல் மீடியாவில் ட்ரோலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தனை கூப்பிட்டு வந்து அவனுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கூப்பிட்டு வந்து மாணவர்கள்கிட்ட நிப்பாட்டி அவனை பார்த்து என்ன இன்ஸ்பயர் ஆக போகிறாங்க அந்த மாணவர்கள்? இவனை மாதிரியே கிறுக்கனா தான் தெரியணுமா எல்லாரும்? கொஞ்சமாச்சும் பள்ளி கல்வித்துறை, பள்ளி நிர்வாகங்கள் கொஞ்சமாவது பொறுப்போடு செயல்படுங்க. மாணவர்கள்ட்ட இப்பயே இந்த மாதிரி கிறுக்கணங்களை கொண்டாந்து காட்டி இவனுங்களை ப்ரொமோட் பண்ணி விட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் மாணவர்களும் இதே மாதிரி கிறுக்கணங்களாக தான் ஆவானுங்க. கொஞ்சமாச்சும் பொறுப்புணர்வோடு செயல்படுங்கன்றது தான் நம்ம வைக்க வேண்டிய கோரிக்கையாக இருக்குது. சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஒரே மாதிரி வசனங்கள் இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். இதுங்களுக்கெல்லாம் என்ன இருக்குதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரே டயலாக் எல்லாருமே. கரூரில் ஒரு பயங்கரமான சம்பவம், திமுகவுடைய மாநாட்டுக்கு வெளியே உள்ள நிக்கிறதுக்கு கூட இடம் பத்தாம வெளியே 2.5 லட்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. கரூர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. கரூர்லயே தரமான சம்பவம் நடந்திருக்கு. அதே டெய்லரு அதே வாடகைன்ற மாதிரி இப்ப திமுக காரங்க ஒரு பாட்டு போட்டு சுத்தி நிற்கிறாங்கல்ல, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், கலைஞர் பிளட்டு, கிழவன் பிளட்டுன்ட்டு ஏதோ ஒரு பாட்டு போட்டு சுத்தி நிற்கிறாங்க இல்லையா? அந்த பாட்டுக்கு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்களை ஆட வச்சுக்கிட்டு இப்போ புதுசாக ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் என்ன கொடுமைனா, அதே பாட்டு ஸ்டெப்பு கொண்டு ஒரே மாதிரி ஸ்டெப்பு. உதாரணத்துக்கு ஒரு 2 பார்த்துருங்க. எப்படி ஆரம்பிச்சிட்டாங்களா கரகாட்ட கோஷ்டி? சரி, திமுக காரங்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குது, அவன் செலவழிக்கிறான், விளம்பரம் பண்ணுறான், 2ஆம் பட்சம். இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு இருந்த தற்கூறிங்க கொஞ்சமாவது இவங்களுக்கு சமூக அக்கறை, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று ஏதாவது இருக்குதா? பொறுப்புன்னு ஏதாச்சும் ஒன்று இருக்குதா? காசை வாங்கிட்டு என்ன கருமத்தை வேணாலும் பண்ண வேண்டியது தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆபாச ஆப் ஒன்று ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ன்ற பேரில் சுற்றிட்டு இருக்கிறவங்க தான். என்ன ஆபாச ஆப்பு? அவுத்து காட்டுறதுக்கு ஒரு ஆப்பு, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை காசை கொடுத்து அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பேர், அது ஒரு ஆப்பு. அதுக்கப்புறம் இந்த மாமா வேலை பார்க்கறது, புரோக்கர் வேலை பார்க்குற ஆப் ஒன்று. இந்த மாதிரியான ஆப்பெல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறது காசை வாங்கிட்டு. அந்த வரிசையில் தான் இப்போ திமுகவை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் இந்த ஆடிட்டு இருக்கிறவங்கலாம் திமுக உடன்பிறப்பா இருந்தால் கூட சரி போடான்னு விட்டுறலாம். சரி போடா, அவங்க கட்சிக்கு விசுவாசமாக ஏதோ குரங்காட்டம் ஆடிட்டு இருக்கிறான்னு விட்டுறலாம். இந்த தற்கூறிங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. காசை வாங்கிட்டா என்ன கருமத்தை வேணால் பண்ண வேண்டியது. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், இந்த பாட்டுக்கு ஆடும்போது கொஞ்சம் கூட கூச்சமாகவே இருந்திருக்காதா? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். மக்கள்லாம் எப்படா இந்த கருமை முடியட்டும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த 5 வருஷத்தில் அவங்க பார்த்துட்டாங்க, படாத பாடு அனுபவிச்சிட்டாங்க, வேதனைகள் அனுபவிச்சிட்டாங்க. இப்பயும் கூட நேற்று கூட ஒரு போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் வந்து சாலையில் உட்காந்து போராடிட்டு இருந்தாங்க சென்னையில். எங்களுக்கு கொடுக்குற அந்த தொகை
உயர்வு அதிகரித்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள்னு கூட பார்க்காம போலீஸ் அவங்களெல்லாம் தூக்கி எத்தனை பேர் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் 14 பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்ஸில் போட்டு கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடலாம் அப்படின்ட்டு கொண்டு போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா விடிய பஸ்ஸில் உட்கார வச்சுட்டு அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க எப்படி புலம்புறாங்கன்னு மட்டும் பாருங்க. ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில கை குழந்தையோட பச்சை குழந்தையோட எதுக்கு ஏறாங்க எதுக்கு இறங்குறாங்கன்னே தெரியல. காவல்துறை இறங்குற காவல்துறை அந்த வாகனத்தோட கதவை திறந்து வைக்க மாட்டேங்காங்க. ஏதோ தீவிரவாதிகளை பிடிச்சு வச்சிருக்க மாதிரி கையில்லாத கால் இல்லாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளை உள்ள பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம என்னமோ ஓடி போற மாதிரி இந்த காவல்துறை நினைக்கிறாங்க போல. இந்த காவல்துறைக்கு இப்படி அதாவது விடிய இந்த பஸ்ல வச்சு அலக்கழிக்கணும்னு அவங்களுக்கு சொன்ன அறிவுரையாளர் யாரு? அந்த அதிகாரி யாரு? அந்த அதிகாரிக்கு அவர் மனநோயால பாதிக்கப்பட்டிருக்காரா இல்ல அந்த அதிகாரி மன வளர்ச்சி குன்றியவரா அப்படின்னு அவரை கொஞ்சம் செக் பண்ணி அட்டப்பட வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கறத நாங்க பாக்குறோம். எங்க ரொம்ப உண்மையிலே ரொம்ப மன வருத்தம். விடியல் அரசு சொல்லி விடியாத ஒரு இரவு எங்களுக்கு காட்டிட்டு இருக்காங்க. இரவு ஃபுல்லா எங்களை சுத்தி வச்சுட்டு இருக்காங்க. சென்னையை பார்க்க வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்க சென்னையை பார்த்ததே இல்லாத மாதிரி இந்த சென்னை காவல்துறை நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமா நாங்க தமிழ்நாட்டுல இதை பாக்குறோம். இப்படி மாற்றுத்திறனாளிகளை அலக்கடிக்கக்கூடிய ஒரு அரசை இதுவரையே பார்த்ததில்ல. ஜனநாயகம் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க இந்த அரசு அப்படிங்கறதான் நம்ம சொல்ல வேண்டியது. தூக்கிட்டு மட்டும் தான் போயிருக்கிறாங்களா? அது மட்டும் பண்ணல, அவங்க மேல தாக்குதல் வேற நடத்திருக்காங்க. அவங்களே வாய் பேச முடியாத அல்லது கண் பார்வையற்ற அல்லது கை காலில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிற இந்த மாதிரி இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் தான் இருக்கிறாங்க. அவங்க மேலே இவங்க தாக்கிடுறாங்க. அதில் அந்த போராட்டத்தில் கலந்துகிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் கே பாலகிருஷ்ணன் அவர்களுடைய மனைவி அவர்களை தாக்கியிருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போது சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. யார்? கம்யூனிஸ்ட் கட்சி, திமுகவோட கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கே பாலகிருஷ்ணன் அவர்களுடைய மனைவியை தாக்குனது யாரு? ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திமுகவுடைய காவல்துறை தாக்கியிருக்குது. கம்யூனிஸ்ட் தோழர்கள் இதெல்லாம் பொங்குவாங்களா? அப்படியே குபீர்னு பொங்கி எழுந்து போய் அறிவாலயத்தில் குத்த வச்சிருவாங்க. குத்த வச்சுட்டு சாமி பார்த்து பண்ணி விடு அப்படின்ட்டு. அவ்வளோதான். உங்கள் கட்சியில் இருக்கிற முக்கியமான ஒருத்தருடைய மனைவியை தாக்கியிருக்கிறாங்க. ஸ்டாலின் அவருடைய காவல்துறை தாக்கியிருக்குது. ஏதாச்சும் ஒரு கம்யூனிஸ்டுங்க ஏதாச்சும் கண்டனங்கள் குறைஞ்சபட்சம் போராட்டம் கூட வேணாம் விடு, கண்டனங்கள் ஏதாச்சும் தெரிவிச்சிருக்கிறீங்களா? ஒரு வெங்காயமும் இல்லை. அந்த லட்சணத்தில் தான் இருக்குது கம்யூனிஸ்டுகளுடைய போராட்ட குணம் அப்படிங்கிறது. இத்தனையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியாச்சும் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு ஆட்சியில் வேணும், பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும்னு திமுக கூட சண்டை போட்டுட்டு இருக்குது. உடாப்படியாக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க ஊருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்ட்டு. யார்? சிபிஐயோ சிபிஎம்மோ கேட்க மாட்டோம் அப்படின்னு. ஏன்? அங்கே காங்கிரஸ் போட்டு திமுகவை நெருக்கிட்டு இருக்குது. எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், அமைச்சரவையில் பங்கு வேணும், கூடுதல் இடங்களில் நாங்கள் போட்டி போடணும் அப்படின்ட்டு. இவங்க சொல்கிறாங்க ஏதோ 2-3 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் எதுவும் பேசலை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. உண்மையிலேயே மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் தான் ராகுல் காந்தி அவர்களுடன் நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள். ராகுல் காந்தியோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் போது இதெல்லாம் ராகுல் காந்தி அவருடைய பிளான், அவர்களுடைய வாயா தான் இவங்க 2 பேரும் செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் போது காங்கிரஸ் உண்மையிலேயே திமுகவை நெருக்கிட்டு தான் இருக்குது. எப்போ வேணாலும் கூட்டணி பிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷனில் தான் போயிட்டு இருக்குது. இப்போ கூட அதை சமாதானப்படுத்துறதுக்கு தான் மற்ற இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், திமுகவின் ஒரு அங்கமாகவே மாறி போன பீட்டர் அல்ஃபோன்ஸ் மற்றும் இந்த மாதிரி ப. சிதம்பரம் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் போயிட்டு மேலிடத்தில் சோனியா காந்தி கிட்ட பேசிட்டு இதை பற்றி ஏதாச்சும் டீல் முடிக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள புகஞ்சிட்டு இருக்குது. இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் மண்டை பிச்சுட்டு இருக்கிறாரு. என்னடா பண்ணுறது இது? ஒரு வேளை போனால் வெளியே துரத்தி விட்டா நமக்கு வெற்றின்றது உறுதி செய்யப்படாது, அந்த அளவுக்கு கேரண்டி சொல்ல முடியாது. இல்லை உள்ளே வச்சுக்கிட்டாலும் இவங்க பண்ணுற குடைச்சல் நம்மளால் தாங்க முடியலன்ட்டு மண்டை பிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ அவரை குளிர் வைக்கணும், குழுன்னு ஆக்கணும் அவரை. அதனால் ஊருக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்ட்டு இந்த புழுக்க வேலை, இந்த குரங்கு பல்ட்டியெல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் பண்ணிக்கிறது இதுக்காக. அங்கே மாற்றுத்திறனாளிகள் போராடிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு கொடுக்குற அந்த உரிமை தொகையை கொஞ்சம் உயர்த்தி கொடுங்க, எங்களுக்கு இது பத்தலை அப்படின்ட்டு. பத்தலைங்கிறதுனால தான் போராடுறாங்க. நீங்கள் கரண்ட் பில் ஏற்றி விட்ருவீங்க, கேஸ் விலை ஏறி போயிடும், எல்லாமே ரேட்டு ஏறி போயிடும். ஆனால் அவர்களுக்கு கொடுக்குற அந்த தொகை மட்டும் ஏறாது. அப்படியே தான் நிற்கும்னா எப்படி அவங்க சமாளிப்பாங்க? எப்படி அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க? அது முடியலன்றதுக்காக தான் போராடுறாங்க. அவங்கள இந்த காவல்துறையை வச்சு கைது பண்ணுறதும், அவங்கள பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு அவங்கள ஊராக சுற்றி கூப்பிட்டு வர்றதும், போராட விடாமல் தடுக்கிறதும், அதே மாதிரி அவங்க மேலே தாக்குதல் நடத்துறதும், எப்படிப்பட்ட காட்டாட்சி இது! இப்படிப்பட்ட ஒரு மோசமான காட்டாட்சி பார்த்துருப்பீங்க. தொடர்ச்சியாக போராட்டம் எத்தனை போராட்டம், என்னென்ன போராட்டம்ன்றது உங்களுக்கும் தெரியும், நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அப்படின்னும் போது மக்கள் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாங்க இந்த ஆட்சியில். அப்படின்னும் போது கம்யூனிஸ்ட் கட்சி இதுக்கு வாய் திறக்கலை. சரி, அதை விடுங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதையெல்லாம் இவங்க பார்க்குறாங்களா
கொஞ்சமாச்சும் தன்னை சுற்றி என்ன நடக்குது, அரசியலில் என்ன நடக்குது எதையும் பார்க்கறது கிடையாது. எடுத்துக்க வேண்டியது பாட்டுங்களை பார்க்க வேண்டியது, ட்ரெண்டிங்காக என்ன போயிட்டு இருக்குன்னு பார்க்க வேண்டியது, ஆட்டத்தை போடுவாமே அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ஆட்டத்தை போட வேண்டியது, அதுலேயே மூழ்கி கிடக்க வேண்டியது, எந்த ஒரு பொறுப்புணர்வும் கிடையாது, காசை வாங்கிட்டு என்ன கருமத்தையும் பண்ண வேண்டியது. இப்படிப்பட்ட தற்குறிகளை திமுக நல்லா பயன்படுத்தியது. இப்படிப்பட்ட தற்குறிகள் தான் திமுகவுக்கு தேவை. சிந்திக்கிறவன், தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்குறவன், இவன்லாம் திமுகவுக்கு தேவையில்லை. ஏன்னா இப்படி இருக்கிறவன் திமுகவை கேள்வி கேட்டுருவான். அதனால இப்படிப்பட்ட தற்குறிகளை திமுக பயன்படுத்திக்கிட்டு மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு மனக்கணக்கு போட்டுட்டு இருக்குது. அந்த கணக்கு பொய்யா தான் போக போகுது. குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் பண்ணுறதுக்கு பதில் இந்த ஆட்சியில் நாங்கள் இந்த சாதனைலாம் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்து அதை வச்சு ஓட்டு கேட்கலாம். அதை விட்டுற வேண்டியது. போன ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த சாதனை அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா 7.5 விழுக்காடு. அதாவது மருத்துவ படிப்பு படிக்கிற மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை அப்போ இருந்த மத்திய அரசை பகைச்சிக்கிட்டு எதிர்த்து முதலமைச்சருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க திமுக, அதுக்கு ஸ்டிக்கர். இப்போ இவங்களுக்காக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால எடப்பாடி பழனிசாமி செஞ்சதை நாங்கள் அறிவுறுத்தித்தான், நாங்கள் வற்புறுத்தித்தான் எடப்பாடி பழனிசாமி செய்தார், நாங்கள் தான் அதை செய்ய வச்சோம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் படாருன்னு ஒட்டியாச்சு. இப்போ இதுக்குத்தான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு சட்டமன்றத்தில் மா சுப்பிரமணியம் அவர்கள் பேசியிருக்காரு. அமைச்சர் என்னது, திமுக நாங்கள் அழுத்தம் கொடுத்து தான் அந்த 7.5 விழுக்காட்டை கொண்டு வந்தோம் அப்படின்ட்டு. 10ஆம் தேதியே எடப்பாடி பழனிசாமி திமுகவை செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு அறிக்கை, கண்டன அறிக்கை போட்டிருந்தாரு. என்னன்னு போட்டிருக்காருன்னு பாருங்க. நித்தம் ஒரு பொய், அடுத்தவன் பெற்ற குழந்தையை தன் குழந்தை என்று சொந்தம் கொண்டாடும் புத்தி, தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் நெருங்க பயத்தில் பிதற்றிக் கொண்டிருக்கிறார் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின். இன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற ஒரு விழாவில் 7.5 இடஒதுக்கீட்டை திமுக அழுத்தத்தால் கொண்டு வந்தது போன்ற ஒரு மிகப்பெரிய பொய்யை கட்டமைத்துள்ளார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நிறைய போட்டிருக்காங்க. போட்டு கடைசியாக முடிக்கும் போது தான் ஒரு முதலமைச்சர் பதவி வகிக்கிறோம் என்ற எண்ணம் கூட இல்லாமல் வாயை திறந்தால் பொய் சொல்வதையே வாடிக்கையாக கொண்டு செயல்படும் திரு ஸ்டாலின் அவர்களின் பேச்சு இனி தமிழக மக்களிடம் எடுபடாது. பொய்யாலும் விளம்பரத்தாலும் உயர்ந்தவன் வாழ்க்கை நிலைக்காது என்பதை திரு ஸ்டாலின் உணரும் காலம் விரைவில் வர உள்ளது. இனியாவது இது போன்ற பொய்யை கட்டமைப்பதை உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படின்ட்டு 10ஆம் தேதியே செருப்பால் அடித்த மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதையும் வாங்கிக்கிட்டு மறுபடியும் அதே பொய்யை சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்காரு திரு மாசு அவர்கள். அப்படின்னும் போது இவர்களுக்குன்னு சொந்த சாதனை அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ போன ஆட்சியில் செஞ்ச சாதனையும் தான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை திமுக தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கு. இப்போ என்னதான் அவங்க பொய் சொல்லிக்கிட்டு போன ஆட்சியில் பண்ண சாதனை தாங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்ட்டு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு போனாலும் சரி, அல்லது இந்த மாதிரி தற்கூரி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குரங்காட்டம் டான்ஸ் போட வச்சுக்கிட்டு இவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு விளம்பரம் பண்ணாலும் சரி, அதே மாதிரி இப்போ கடைசி நேரத்தில் நாங்கள் அந்த திட்டம் கொண்டு வரோம், இந்த திட்டம் கொண்டு வரோன்ட்டு என்ன சர்க்கஸ் பண்ணாலும் சரி, மக்கள் ஒரு முடிவோடு தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் மக்கள் இந்த சர்க்கஸ் கூட்டம், இந்த கோமாளி கூட்டம் போன்ற சர்க்கஸை மட்டுமே பார்க்கல. அங்கே தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கிற மக்கள், அவங்க நெருக்கப்படுறது, அவங்க ஒடுக்கப்படுறது, அதே மாதிரி இந்த ஆட்சியில் அவங்க அனுபவிக்கிற எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படின் போது இந்த கூத்துக்களை மட்டும் பார்த்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு திமுக நம்பிட்டு இருக்கிறதுன்றது களத்தில் எடுபடாது அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. பார்ப்போம். அடுத்தடுத்து இன்னும் அரசியல் சார்ந்த பல நிகழ்வுகள் இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம பேசுவோம், தொடர்ச்சியாக பேசுவோம். இணைந்திருங்கள். நன்றி.